இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு போனால் போதும், இல்லை ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு போனால் போதும். ஏன்னா ஒரு ரைட்டிங் ஸ்கில் வேணும். ஏன்னா ரைட்டிங் ஸ்கில் இல்லாமல் நீங்கள் வந்து படிக்க முடியாது நிச்சயமாக. ஸோ அதுக்கும் விஷயம் இருக்குது. ஆனால் என்ன, நீங்கள் ஒரு 50% குறைக்கலாம். ஏன்னா நீங்கள் சில நோட் புக்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க தேவையில்லாமல் கொண்டு போவாங்க. ஸ்கூல் ஆக்ஷன்ஸ் நடக்கிறது அது எல்லாமே அந்த ஸ்கூல் டைமிங்ஸ் தான். ஒன்று மார்னிங் ஆர் ஈவினிங். இவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஒரு 8 o'clock கேட்டை லாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அது ப்ரெஷராக மாறுது. அது அவங்களும் கரெக்டாக அந்த கேட்டை லாக் பண்ணிடுறாங்க. இந்த லாக் பண்ண உடனே இந்த பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்டையர் டேலண்ட், அது அவங்களுடைய அந்த டிரைவிங் ஸ்கில்லை எடுத்து எல்லாத்தையும் வந்து ரோட்டில் காமிக்கிறாங்க. இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். வீட்டில் இருந்தே அவங்க வந்து படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். ஓகே, இதை கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசியாக கொண்டு வந்து இதை வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கணும். வச்சாங்கன்னா நமக்கு டிராஃபிக்கில் ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சேலஞ்சிங் ஆகிடும், காம்படிட்டிவாக. ஏன்னா ஓப்பன் ஸ்கூல் வந்து இப்போ ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே யாருமே வரமாட்டாங்க. ஸோ நாளைக்கு இவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே டோட்டலாக வந்து அடிபட்டு போயிடும் அப்படின்ற ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குதான் ஆக்சுவலாக. கண்டிப்பாக. பட் அதுக்காக நம்ம ஒரு டெவலப்மெண்ட்ஸை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது பண்ணாமல் இருக்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லா கிளாஸஸும் இருக்குது. கண்டிப்பாக. நீங்கள் யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரி ஆர் இன்ஜினியரிங் ஆர் எவ்ரிதிங் எல்லா லெசன்ஸுமே நீங்கள் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் பே பண்ணாமலேயும் படிக்கலாம், பே பண்ணியும் படிக்கலாம் 1 ஹவருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இருக்கக்கூடிய பசங்களுக்கு இதெல்லாம் பண்ணி எடுத்து சொல்லலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அந்த பசங்களுக்கு இன்றைக்கி எல்லாம் எடுத்து சொல்லணும். நீங்கள் இதில் படிக்கலாம். நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் படிக்கணும்னா நியர்பை இருக்கக்கூடிய அந்த டியூட்டர்கிட்டையோ மாஸ்டர்கிட்டையோ போய் படிங்க. ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி படிக்காதீங்க. இந்த கவர்மெண்ட் நான் சொல்கிறேன், இவங்க வந்து இந்த ரெனுவல் அண்ட் அப்ரூவல் இதுக்கெல்லாம் பணம் கேட்குறது. ஓகே, அதுவே ஒரு நல்ல சைன். இப்போ என்னென்னா இவங்களை எதனால இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் சொல்கிறத நீ கேளுன்னு சொல்ல முடியும் அவங்ககிட்ட வந்து. ஏன்னா அந்த ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கிறதுனால இவங்க எதுவாக இருந்தாலும் ஃபேவர் பார்த்த பப்ளிக். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சோஷியல் ஆக்டிவிஸ்ட் முருகன் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஓகே சார், இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய படிப்புனா அந்த இடத்துல வந்து ப்ரெஷர்ன்றது வர்றது வந்து ஏதோ ஒரு அளவில் வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்குது. பட் வந்து இப்போலாம் சின்ன பசங்க ஸ்கூல்லேருந்தே வந்து அந்த ப்ரெஷர் வந்து ஆரம்பிக்குது. கரெக்ட் டைமுக்கு போகணும், அவ்வளோ புக்ஸ் வந்து சின்ன பசங்களாக பார்க்கும்போது அவ்வளோ புக்ஸ் தூக்கிட்டு போகிறாங்க. அதே மாதிரி டைமுக்கு போகணுன்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸுமே வந்து ஒரு ப்ரெஷராக மாறுது. இதனால கரெக்டாக அந்த டைம்னால டிராஃபிக் வந்து அதிகமாகுது. அதனால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? நீங்கள் சொன்ன 3 விஷயம். ஒன்று வந்து அந்த புக்ஸ் லோடு அப்படின்றது. ஆமாம். 2வது வந்து இந்த டைமிங். ஸோ 3வது வந்து டிராஃபிக். ஸோ இந்த புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு புக்ஸ் இந்த பசங்களுக்கு தேவையா? இந்த லோடு ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து இந்த சின்ன குழந்தை சில்ட்ரன் வந்து இன்னைக்கு அவங்களுடைய வெயிட்டுக்கு ஒரு 50% ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு வெயிட்டை தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த நோட்டு, புக்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஸோ இன்றைக்கி ஸ்மார்ட்டாக இருக்குது. இன்றைக்கி ஒரு டேப்லேயோ ஒரு மொபைல் ஃபோன்லேயோ நீங்கள் உங்களுடைய கண்டென்ட் நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ இதனுடைய ஒரு டெவலப்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் எடுத்துகிட்டு போனால் போதும், இல்லை ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு போனால் போதும். ஏன்னா ஒரு ரைட்டிங் ஸ்கில் வேணும். ஏன்னா ரைட்டிங் ஸ்கில் இல்லாமல் நீங்கள் வந்து படிக்க முடியாது நிச்சயமாக. ஸோ அதுக்கும் விஷயம் இருக்குது. ஆனால் என்ன, நீங்கள் ஒரு 50% குறைக்கலாம். ஏன்னா நீங்கள் சில நோட் புக்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க தேவையில்லாமல் கொண்டு போவாங்க. எனக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, நான் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கம்பல்சரி இவ்வளோ வெயிட்டு தான் கொண்டு போகணும்னு சொல்லி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இப்போ ஸ்கூலிங்கே என்ன பண்ணணும், நீங்கள் இவ்வளவு கிராம்ஸுக்கு மேலே, இவ்வளோ கேஜிக்கு மேலே நீங்கள் கொண்டு வரக்கூடாது உங்களுடைய வெயிட். ஈவன் நான் சொல்கிறது அவங்களுடைய லஞ்ச் பாக்ஸையும் சேர்த்து சொல்கிறேன். இது ஹெல்த்தி கிடையாது ஆக்சுவலா. ஆமா, என்னன்னா நம்ம பார்க்கும்போது வந்து சின்ன சின்ன குழந்தைங்கலாம் கூட அவ்வளோ ஒரு சுமையா வந்து தூக்கிட்டு போறது அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். நிச்சயமா இது வந்து இதுல வந்து ஒரு அவேர்னஸ் வேணும். ஒரு கிரேட் அலார்ம் டு த கவர்மெண்ட். ஏன்னா இந்த பசங்களுக்கு உண்டான அந்த லோடை வந்து அவங்க தே ஹேவ் டு கண்ட்ரோல். அதுக்கு என்ன பண்ணும், ஆல்டர்னேட் என்ன இருக்கு?
ஸோ ஆல்டர்னேட் இந்த மாதிரி வந்து ஸ்மார்ட் திங்ஸ் அவங்க கொண்டு வரலாம். ஒன்று ஒரு மினிமம் லெவல் ஒரு நோட் புக்ஸ் மட்டும் கொண்டு வர்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸை கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக். அது ரொம்ப எசென்சியல் திங். அப்புறம் செகண்ட் நீங்கள் சொன்னீங்க அந்த டைமிங் அப்படின்ட்டு. ஸோ இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு விஷயம். இன்னைக்கு அவங்களுக்கு இன்றைக்கி ஸ்கூல் டைமிங்கை விட படிக்கிற டைமை விட இந்த ட்ராவல் டைம் இருக்கு இல்லையா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய ஜாஸ்தியாக இருக்குது, பெரிய ஒரியாக இருக்குது. இன்னொரு விஷயம் டிராஃபிக். இப்போ நம்ம என்ன இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லலாம்னா, இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து ஹைப்ரிட்ஸ் இருக்குது. இந்த ஹைப்ரிட் மெத்தடில் வந்து நீங்கள் ஸ்கூலிங் கொண்டு வரலாம். இன்றைக்கி எப்படி நீங்கள் ஒரு வீக்லி ஒரு 3 days மட்டும் வந்தால் போதும் பசங்க, நீங்கள் 2 days வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் படிக்கலாம். ஸோ எப்படி நம்ம கோவிட் டைமில் வந்து ஆன்லைனில் படித்தாங்க பசங்க வந்து மொபைல் ஃபோன்ஸ்லையோ இல்லை சிஸ்டம்லையோ லேப்டாப்லையோ படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்த கொண்டு வரலாம் ஆக்சுவலாக கவர்மெண்ட்டே எல்லா ஸ்கூலுக்குமே. இதில் நமக்கு ஒரு கொஸ்டின் வரும், இப்போ எல்லா பசங்களாலையும் அடாப்ட் பண்ண முடியுமா? இப்போ பேரண்ட் போத் அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணாங்கன்னா எப்படி இவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க? இந்த மாதிரி நிறைய ஒரு கொஸ்டின்ஸ்லாம் வரும். இதை ஆப்ஷனில் கொடுக்கலாம். இப்போ ஒரு 50 பசங்க இருக்கிறாங்கன்னா இதை யார் ஹைப்ரிட் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்களோ அவங்க நீங்கள் வீட்டில் இருந்து படிக்கலாம். ஒரு 3 days வீட்டில் இருந்துக்கலாம், இல்லை 2 days வீட்டில் இருந்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் கொஞ்சம் குறையும். வீட்டில் இருந்து படிப்பாங்க, வீட்டில் இருந்து அவங்க படிக்கணும். நம்ம எப்படி நம்ம கோவிட் டைமில் பார்த்தோமோ அதே மாதிரியான விஷயத்த அவங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். டிராஃபிக் வந்து கொஞ்சம் குறையும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடக்கிறது, இந்த ஸ்கூல் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது அது எல்லாமே அந்த ஸ்கூல் டைமிங்ஸில் தான். ஒன்று மார்னிங் ஆர் ஈவினிங். இவங்க என்ன பண்ணுறாங்க, அது ஒரு 8 o'clock கேட்டை லாக் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த ப்ரெஷராக மாறுது. அது அவங்களும் கரெக்டாக அந்த கேட்டை லாக் பண்ணிடுறாங்க. இந்த லாக் பண்ண உடனே இந்த பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்டையர் டேலண்ட், அந்த அவங்களுடைய அந்த டிரைவிங் ஸ்கில்லை எடுத்து எல்லாத்தையும் வந்து ரோட்டில் காமிக்கிறாங்க. ஸோ முன்னாடி ஒரு குழந்தை, பின்னாடி ஒரு குழந்தை, ப்ளஸ் அவங்களுடைய லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பைக் ஆகட்டும், கார் ஆகட்டும், இவங்க வந்து அந்த ரோட்டில் வந்து அவ்வளோ ஒரு டிராஃபிக். ஸோ இந்த டிராஃபிக்கை வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த ஒரு டென்ஷன், இந்த ப்ரெஷரை வந்து அவாய்ட் பண்ணணும். ஆமா சார், இதை பத்தி இப்ப நம்ம பேசும்போது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணு வந்து ஒரு பஸ் பின்னாடியே ஓடி போய் ஏறினது, அந்த விஷயம்லாம் கூட நம்ம பார்த்திருப்போம். இது வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டே தானே இருக்கு. எந்த மாதிரிலாம் ஒரு மெஷர்ஸ் எடுத்தா வந்து இதை கண்ட்ரோல் பண்ணலாம் சார்? இல்லை, நிறைய நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஷேர் ஆட்டோ பசங்களை ஏற்றிட்டு போன ஷேர் ஆட்டோ ஆக்சிடென்ட் ஆகிருக்குது, ஸ்கூல் வேன்ஸ் ஆக்சிடென்ட் ஆகிருக்குது. ஸோ இதை என்ன மெஷர் எடுக்கணும்னா 100% வந்து ஹைப்ரிட் கொண்டு வந்தோம். ஈவன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆல்சோ, எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹைப்ரிட் சிஸ்டம் கொண்டு வந்துட்டு இதில் சப்போஸ் அவங்களால ஆப்ஷனலில் வர முடியாத பசங்க மட்டும் வரட்டும். இந்த சேம் கிளாஸ் இங்கேயும், ஏன்னா இன்றைக்கி எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஸ்மார்ட் போர்ட்ஸ் வந்துருச்சு இன்றைக்கி. அப்போ இந்த சேம் லெசன் எல்லாமே இங்கே கிளாஸ்லேயும் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதே லெசன் அவங்க வந்து வீட்டிலேருந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நாட் ஓன்லி ஸ்கூல்ஸ், ஈவன் காலேஜஸ் ஆல்சோ சொல்கிறேன். இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும். வீட்டில் இருந்தே அவங்க வந்து படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரணும். இதை கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசியாக கொண்டு வந்து இதை வந்து அவங்க ஃபோர்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கணும். வச்சாங்கன்னா நமக்கு டிராஃபிக்கில் ஒரு பெரிய ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு டைம் கிடைக்கும். அவங்க வந்து ஒரு சூஸனாக ஒரு செலக்ட் பண்ணி அவங்க வந்து தன்னுடைய வேலையை செய்வாங்க. இப்போ எனக்கு இவ்வளோ படிச்சிருக்கிறேன், செகண்ட் நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்விம்மிங் போகலாம், ஒரு டான்ஸ் கற்றுக்கலாம், ஒரு வேறு கற்றுக்கலாம், எக்ஸ்ட்ரா ஸ்கில் கற்றுக்கலாம். அதுக்கு உண்டான ஒரு ஸ்கோரிங் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு அந்த ஃப்ரீ டைம் கொடுக்கணும். கொடுத்தாதான் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் அதை வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு டேக் ஸ்டெப். ஓகே சார், அதே மாதிரி பார்க்கும்போதே வந்து இப்போ அப்ராட்ல எல்லாமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி ஓப்பன் ஸ்கூலிங்குமே வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம இடத்துலையும் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்தால் நம்ம என்விரான்மெண்ட் வந்து அது செட் ஆகுமா இந்த ஹைப்ரிட் மெத்தட்? இல்லை, நீங்கள் நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. அந்த ஓப்பன் ஸ்கூல் அப்படின்றது, இப்போ இந்த ஓப்பன் ஸ்கூல் அப்படின்றது வந்து நீங்கள் அதை வச்சிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரான்ச்சஸ் நிறைய இருக்குது. இன்றைக்கி இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சேலஞ்சிங் ஆகிடும், காம்படிட்டிவாக. ஏன்னா ஓப்பன் ஸ்கூல் வந்து இப்போ ஒன்ஸ் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே யாருமே வரமாட்டாங்க இங்கே. ஸோ நாளைக்கு இவங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே டோட்டலாக வந்து அடிபட்டு போயிடும் அப்படின்ற ஒரு பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குதான் ஆக்சுவலாக. கண்டிப்பாக. பட் அதுக்காக நம்ம ஒரு டெவலப்மெண்ட்ஸை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது பண்ணாமல் இருக்க முடியாது. ஆமாம் சார், ஆக்சுவலாக பார்க்கும்போது இந்த ஓப்பன் ஸ்கூலிங்ன்ற மெத்தடே வந்து நிறைய பேருக்கு இருக்குதா அப்படின்ற கேள்வியே வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இன்க்ளூடிங் பார்த்தா நானுமே வந்து ஓப்பன் ஸ்கூலிங்கில் தான் படித்தேன். பட் வந்து
வெளியே யார்கிட்டனா வந்து நான் இந்த ஓப்பன் ஸ்கூலிங்ல தான் வந்து என்னோட 10th 12th இது ரெண்டுத்தையுமே நான் படிச்சேன்னு சொல்லும்போது பெருசா யாருக்குமே அந்த அவேர்னஸ் கிடையாது. ஓப்பன் ஸ்கூலிங்னு ஒன்னா என்ன இருக்கிறதுனே இந்த இப்ப இருக்க இந்தியன் பேரண்ட்ஸ்க்கு வந்து அவ்வளவா தெரியறது இல்லை இல்லையா? ஸோ இதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரி எல்லாம் விஷயங்கள் பண்ணலாம்? கண்டிப்பா இந்த பேசிக் திங் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஸ்கூலுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த டியூஷன்ஸ் இருக்குது, இன்னைக்கு இந்த லெசன்ஸ்லாம் இருக்குது. இன்னைக்கு நம்ம நீட் இருக்குன்னா நீட்டுக்கு உண்டான கோச்சிங் கிளாஸஸ் இருக்குது, கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. இதுக்கே பசங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அலையிறாங்க. ஸோ அவங்களோட டைமிங், அவங்களுடைய ட்ராவல் எல்லாம் பார்த்தோன்னா இதுக்கே நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எல்லா கிளாஸஸும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் யூடியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரி ஆர் இன்ஜினியரிங் ஆர் எவ்ரிதிங் எல்லா லெசன்ஸுமே நீங்கள் யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் பே பண்ணாமலேயும் படிக்கலாம், பே பண்ணியும் படிக்கலாம் 1 ஹவருக்கு. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பசங்களுக்கு இதெல்லாம் முதல்ல எடுத்து சொல்லணும். கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அந்த பசங்களுக்கு இன்றைக்கி எல்லாம் எடுத்து சொல்லணும். நீங்கள் இதில் படிக்கலாம், நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் படிக்கணும்னா நியர்பையில் இருக்கக்கூடிய அந்த டியூட்டர்கிட்டையோ மாஸ்டர்கிட்டையோ போய் படிங்க. ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி படிக்காதீங்க அப்படின்றத முதல்ல பசங்களுக்கு முதல்ல புரிய வைக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ நீங்கள் இந்த ஒரு டியூஷன்ஸே நீங்கள் படிக்கலாம்னு சொல்லும் பொழுது கிளாஸஸும் அதே மாதிரி தான் நீங்கள் ஓப்பன் ஸ்கூலில் நீங்கள் படிக்கலாம். இப்போ என்ன இதில் ஒரு இஷ்யூ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிக்கல் லெசன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, ஃபிசிக்ஸ் படிக்கிறீங்க, எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிகல்ஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் என்னன்னா ஒரு நியர்பை ஒரு ஸ்கூலில் போய் அச்சீவ் பண்ணுற மாதிரியோ அதுக்கெல்லாம் வந்து என்ன ஆல்டர்னேட்டாக எப்படி பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம் அதுக்கு. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக தான் நீங்கள் கொண்டு வரணும். எடுத்த உடனே ஓப்பன் ஸ்கூல்னு சொன்னீங்கன்னா அதை அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஃபஸ்ட்டு ஹைப்ரிட், ஃபஸ்ட்டு இந்த ஹைப்ரிட் கொண்டு வந்துட்டு இதனுடைய சக்ஸஸ் இருக்கும்போதே ஒரு ஓப்பன் ஸ்கூலுக்கு அவங்க பெர்மிட் பண்ணி பார்க்கணும். இவங்க இந்த அளவுக்கு இப்போ சிபிஎஸ்சியில் இருக்குது. இன்றைக்கி சிபிஎஸ்சியில் வந்து 10th or 12th நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் வந்து அதே நீங்கள் வெளியில் ஏதாவது நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் படிச்சுக்கலாம். அந்த விஷயம்லாம் இருக்குது. இதே மாதிரியே நீங்கள் ஓப்பன் ஸ்கூல்ஸே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். ஓகே சார், இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து இப்போ டிராஃபிக் ஆல்ரெடி நீங்க சொன்னீங்க, அதால நிறைய மாணவர்களும் வந்து பாதிக்கப்படுறாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ்லாம் இப்போ எடுத்திருக்காங்க, இல்லைன்னா என்ன எடுக்கணும்? எஸ், இப்போ கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான விஷயம் வந்து இந்த கவர்மெண்ட் நான் சொல்கிறேன், இவங்க வந்து இந்த ரெனுவல் அண்ட் அப்ரூவல் இதுக்கெல்லாம் பணம் கேட்கறது இல்லை. ஓகே, அதுவே ஒரு நல்ல சைன். இப்போ என்னன்னா இவங்களை எதனால இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும், நான் சொல்கிறத நீ கேளுன்னு சொல்ல முடியும் அவங்ககிட்ட வந்து. ஏன்னா அந்த ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கிறதுனால இவங்க எதுவாக இருந்தாலும் ஃபேவர் ஃபார் த பப்ளிக் அப்படின்ற அஸ்பெக்டில் இவங்க என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு ஆர்டன்ஸ் போடணும். ஹைப்ரிட் தான். இவனை வந்து இப்போ இவனை ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி கூட அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா டிராஃபிக்காக இன்றைக்கி வந்து இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்ஃபேர் இந்த ரெண்டுத்துக்காகவே சேர்த்து கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி அவங்க வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு மண்டே டு வென்ஸ்டே, மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே, அந்த மாதிரி வீக்லி 3 days அந்த மாதிரி அவங்க வந்து கவர்மெண்ட்லேருந்து அதை வந்து டிக்ளேர் பண்ணாதான் இவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ். இல்லைன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து நீங்கள் ஹைப்ரிட்டில் கொண்டு போனால் நாளைக்கு அது ஓப்பன் ஸ்கூலில் போய் முடியும் அப்படின்றது ப்ரைவேட் ஸ்கூல்ஸுக்கு நல்லா தெரியும். அப்போ இதை வந்து ஃபோர்ஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. ஏன்னா இது ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் மாதிரி நீங்கள் ஹைப்ரிட்டில் இருந்து நீங்கள் ஓப்பன் ஸ்கூலுக்கு போகிறது அப்படின்றது. அப்போ உங்களுடைய ஸ்டாண்டர்டை நீங்கள் இந்த டீச்சிங்கில் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் இதே டீச்சிங் தான் கொடுக்க போகிறீங்க. உங்கள் ஸ்கூல் அட்மாஸ்பியரில் உங்களுடைய பில்டிங்கை பார்க்குறதுக்காக அவங்க வரல. உங்கள் பில்டிங்காகவோ இல்லை உங்களுடைய அந்த என்வாயன்மெண்ட்டுக்காகவோ இல்லை நீங்கள் கொடுக்குற பஸ் சர்வீஸுக்காகவோ அவங்க வரல. நீங்கள் வீட்டில் இருந்தே அதை படிக்கலாம். உங்களுடைய நீங்கள் என்ன கண்டென்ட் அவனுக்கு ஃபீட் பண்ணுறீங்க, எப்படி அவனை கைட் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் வந்து ஹைப்ரிட். ஓகே சார், இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது ஹைப்ரிட் நீங்கள் சொன்னீங்க ஒரு 3 நாள் அந்த மாதிரி கிளாஸஸ் வைக்கலான்னு. ஸோ இப்போ வந்து வீக்லி அந்த 5 days வந்து ஸ்கூல் இருக்கும் போதே வந்து மோஸ்ட்லி டீச்சர்ஸால் வந்து ஃபுல் சிலபஸையும் வந்து கவர் பண்ண முடியறது இல்லை. அதுக்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த டீச்சிங்கை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்காக. ஸோ இப்போ இந்த 3 days இருந்தால் அதை மெயின்டைன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறது 3+2. 3 days வந்து அவங்க இங்கே இந்த அட்மாஸ்பியரில் படிக்கட்டும், 2 days வந்து ஆன்லைனில் படிக்கட்டும். ஓகே, ஆன்லைனில் படிக்கட்டும். ஆக்சுவலாக வந்து ஹைப்ரிட்னா நான் 3 days மட்டும் தான் எங்கள் ஸ்கூலுக்கு வரணும், இங்கே 3 நாள் மட்டும் தான் படிக்கணும்னு சொல்ல வரல. 2 நாள் வீட்டிலேருந்து படிக்கட்டும். ஓகே, இல்லைன்னா 2+3 2 நாள் அவங்க ஸ்கூலுக்கு வரட்டும், 3 நாள் வீட்டிலேருந்து படிக்கட்டும். அந்த ஒரு பேலன்சிங் தான் சொல்கிறேன். இதே சிலபஸ் இதே இதை அவங்க ஆன்லைனில் படிக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இங்கே கிளாஸில் என்ன நடக்குதோ, என்ன ஒரு அவங்க வந்து இன்புட் கொடுக்குறாங்களோ, ஃபீட் பண்ணுறாங்களோ, அதை வந்து அவங்க வீட்டில் இருந்து ஸ்மார்ட் ஃபோன்லேயோ இல்லை டேப்லேயோ சிஸ்டத்துலேயோ அவங்க படிப்பாங்க. த சேம் திங். ஸோ இது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஆன்லைன் ஸ்டடி மெத்தட் தான் இது வந்து ஆக்சுவலாக.
ஓகே சார். இப்போ வந்து அதே மாதிரி பார்க்கும்போது ஸ்கூல் ஃபீஸ்ன்றது வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கொஞ்ச நாளாவே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு எல்கேஜிக்கு போய் ஒரு குழந்தைய சேர்க்கணும்னாலே அதுக்கே வந்து லட்சக்கணக்கான இது ஆகுது. இப்போ வேன் ஃபீஸா இருக்கட்டும், ஸ்விம்மிங் கிளாஸ், அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சேர்த்து வந்து ரொம்பவே ஒரு பெரிய அமௌண்ட் ஆயிடுது. சின்ன பசங்களுக்கு அப்படின்னா போக போக கிளாஸ் அதிகமாக அதிகமாக இன்னும் பெரிய அமௌண்ட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் வந்து எப்படி இருக்கு சார்? இல்லை, இதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு அஃபோர்டபுளாக இருக்கணும். உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் அப்படி இருக்கணும். நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணணும் கவர்மெண்ட்டு. இவ்வளோ தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அவங்களுடைய டீச்சர்ஸ்க்கு கொடுக்குற இவங்க வாங்குகிற ஃபண்ட்ஸ்லேருந்து ஒரு 10% 20% தான் டீச்சர்ஸ்க்கு வந்து சேலரியாக கொடுக்குறாங்க. நீங்கள் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் போகுது. அந்த அந்த கன்சர்ன் ஸ்கூலாக கன்சர்ன் காலேஜஸ் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டாக தான் போகுது. ஸோ அப்போ என்னன்னா இதில் உழைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ், பட் அவங்களுக்கு சேலரின்ற பேரில் வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்கூல்லையோ இதில் வந்து இந்த ஹைப்ரிட் சிஸ்டத்துலையோ நீங்கள் இவ்வளவு ஃபீ வந்து நீங்கள் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது மானிட்டர் பண்ணலாம். நீங்கள் கவர்மெண்ட் வந்து கேன் டேக் த ஸ்டெப். இப்போ நீங்கள் இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்றத. ரெண்டாவது, இதை வந்து அவங்க ஆக்சுவலாக ஒரு 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 ப்ரிஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கணுன்றதை அவங்க மென்ஷன் பண்ணணும். ஏன்னா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பில்டிங் ஃபண்ட் வாங்கியிருக்கிறோம், பில்டிங் கட்டியிருக்கிறோம், அதை பண்ணியிருக்கிறோம், இதுக்காக லேப் நாங்கள் செட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாங்குவாங்க. பட் இது எல்லாத்தையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து ஒரு நார்மல் ஒரு ஃபேமிலி மேன் மேலே ஒரு பெரிய ஒரு சுமை இது வந்து ஆக்சுவலாக இந்த ஃபீ அப்படின்றது. அவங்களோட ஏர்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60-70% வந்து இந்த ஃபீக்காகவே போகுது. இந்த ஃபீ வந்து நாமினலா கரெக்டாக இருக்குதா அப்படின்றது தான் கொஸ்டின். அப்படி இல்லைன்றது தான் உண்மை. ஏன்னா அந்த சொல்லிக் கொடுக்குற அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து சேலரி ரொம்ப கம்மி அவங்களுக்கு. பட் அந்த ஸ்கூல்ஸ் வந்து அவங்க அதில் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மாஃபியாவே இருக்குது. ஓகே சார். அதுதான் நீங்கள் ஆல்ரெடி பார்க்கும்போது இப்போ நம்ம பேசணும் வந்து ஃபீஸஸ் வந்து நிறைய வாங்குறாங்க. அந்த ஃபீஸ் வாங்குற அளவுக்கு வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன்ன்றது இருக்கா சார்? இல்லை, அது இல்லைன்றதான் உண்மை. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு ஒரு வேலிடிட்டி இருக்குதா, வேல்யூ இருக்குதா எஜுகேஷனுக்கு அப்படின்னா இல்லை இல்லையா? இப்போ வந்து அப்படி இருந்ததுன்னா அவங்க ஏன் வந்து வெளியே ஒரு ப்ரைவேட் கோச்சிங்க்கு போகிறாங்க? ஸோ எனக்கு நீட்டுக்கு ஒரு தேவையில்லாமல் இதுக்காக வந்து இப்போ ஒரு வெளியில் போகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றத உண்மை. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்குது, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகே சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை வந்து எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார்.